என்னப்பா என் மோகனாட்டத்துக்கு என்னப்பா குறைச்சல்? என்ன குறைச்சலா? எல்லாமே ஜாஸ்தி. வீடு பூரா மரத்துல பண்ணிருக்கு. இப்பவே பேஸ்மெண்ட்ல பாதி இடத்துல விரிசல். வீடே இடிஞ்சாலும் பரவாயில்ல, என் மோகனாவுக்காக வசந்த மாளிகையை கட்டுவேன். ஏங்க இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்னப்பா 2 இளவலங்களை சேர்த்து வைக்க வேண்டிய நீயே இப்படி பேசலாமா? கன்னி பொண்ணா என் வாழ்க்கைய ஓட்டிட்டேன். கன்னி பொண்ணா? நீ கன்னி கழுவிக்கா. அப்பனா நீங்க கன்னி கிழவன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவு அமெரிக்கா வந்துட்டு இங்க லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அக்கா நம்ம மோசம் போயிட்டோம். என்னது மோசம் போயிட்டீங்களா? இவர்தான் இங்க இருக்காரு, அப்புறம் எப்படி? தம்பி சும்மா இருப்பா. யோ நீ சொல்லுமா. அக்கா நம்ம கரகாட்டத்துக்காக கரகம் Dress இதெல்லாம் ஒரு பெட்டில வச்சிருந்தோம்ல, அத ஏர்போர்ட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்க்கா. கவலைப்படாதே, உடனே ஏர்போர்ட் போய் எடுத்துட்டு வந்துடலாம். முடியாதே, நான் சொன்னது மெட்ராஸ் ஏர்போர்ட்ல. ஐயோ ஐயோ, அப்போ அமெரிக்கால நம்ம கரகாட்டம் கிடையாதா? கருகம் இல்லனா வேலை போயிடும், வேலை போயிடுச்சுன்னா சம்பளம் கிடையாது, சம்பளம் இல்லனா சாப்பிட முடியாது. ஐயோ பசிக்குது. இப்படித்தான் 1990ல ஜப்பான்ல ஒரு சம்பவம் நடந்தப்போ. என்னம்மா சம்பவம்? அங்கேயும் கரகத்தை தொலைச்சிட்டு வேலை போய் பூவா கலைஞ்சாங்களா? சும்மா இரேன். ரொம்ப நல்லதா போச்சு. மோகனா, உன் கரகாட்ட வாழ்க்கையை விட்டுடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம். சார், எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? எல்லாம் நல்ல நேரம் தான். எனக்கு இந்த கரகம் இந்த வாழ்க்கை எல்லாம் அழுத்து போச்சு. அதனால இங்கே செட்டில் ஆயிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ அக்கா, அப்ப எங்க கதி? கவலையே படாதீங்கம்மா, எனக்கு இன்னும் 2 சின்ன வீடு இருக்கு. அங்க உங்க 2 பேரையும் வச்சுக்கிறேன். என்னது? இல்லப்பா, அங்க வச்சு நல்ல வழி காட்டுறேன்னு சொல்ல வந்தேன். நீங்க வழிகாட்ட போறது இல்ல, எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட போய. அது எனக்கு தெரியுது. இங்கே இருங்க, இப்ப வந்துடுறேன். அப்படியே வரோம், ஜூம் போறோம், கட் பண்றோம், மறுபடியும் அந்த சைடு காட்டுறோம். அப்படியே zoom back, zoom in, கட் பண்றோம். ஓகே. ஏய் மாமா, என்னடா
எனக்கு தெரியாம அமெரிக்காவுக்கு வந்துட்டு இங்க பொறுக்கிட்டு இருக்கியா? மாமா புது படம் டைரக்ட் பண்ண போறேன். ஆ. அது விஷயமா யுனிவர்சல் ஸ்டுடியோல லொகேஷன் பார்க்க வந்திருக்கேன். மாமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், மெசேஜ் கொடுத்தேன். நைட்டு உங்க வீட்ல தான் தங்கலாம்னு இருக்கேன். ஒரு வாரம் தங்கு. ஆமா, இவன் யாரு? நான் தான் சாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். நானும் உங்க வீட்ல தான் தங்க போறேன். கண்ட நாய் தங்குது. நீ தங்குனா என்ன? மாமா என் ஃப்ரெண்ட் சுந்தர உங்க வீட்ல தங்க வச்சேனே, ஆமா, அவனுக்கு ஊரை சுத்தி காமிச்சீங்களா? சுந்தருக்கு நான் ஒரு சுத்தி காட்டுமா? சரியான கேடி. இங்க இருக்கிறவங்களுக்கு அவன் சுத்தி காட்டுவான். 5 நிமிஷம் அங்க வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன்.